ஹாய், நான் இன்றைக்கி உங்களுக்கு ஆனியன் பக்கோடா எப்படி பண்ணுறதுன்னு சொல்ல போகிறேன். இதுக்கு தேவையான பொருட்கள்: கடலை மாவு குட்டி கப்பால் 3 கப், அரிசி மாவு 2 கப், எந்த கப்பால் கடலை மாவு அளந்தேலோ அதே கப்பால் அரிசி மாவு 2 கப், பெரிய வெங்காயம் 3 இது மாதிரி பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கணும், எண்ணெய் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு, சில்லி பவுடர் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, பச்சை மிளகா 1 இது மாதிரி பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கணும், கருவேப்பிலை ஒரு கொத்து, கொத்தமல்லி ஒரு கொத்து இது மாதிரி பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கணும், தண்ணி பிசையறதுக்கு தேவையான அளவு. இப்போ முதல்ல இது மாதிரி ஒரு பெரிய அகலமான பாத்திரத்தில் இந்த கடலை மாவு இருக்கு இல்லையா, அதை போட்டுக்கலாம். அப்புறம் இந்த அரிசி மாவு, அப்புறம் இதில் இந்த சில்லி பவுடர் போட்டுக்கலாம். சில்லி பவுடர் உங்கள் காரத்துக்கு தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கோங்க. அப்புறம் இதில் தேவையான அளவு உப்பு, அப்புறம் இந்த சில்லியை போட்டுக்கலாம். அப்புறம் இந்த கருவேப்பிலை கொத்தமல்லி, அப்புறம் நெய் ஒரு 2 ஸ்பூன். இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதில் இந்த வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டுக்கலாம். வெங்காயத்தை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. விருப்பப்படுறவங்க நெய் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றினா நல்லா மொறு மொறுன்னு இருக்கும், நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் அதே சமயத்தில். அதனால தான் நெய் ஊற்றிருக்கோம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா கெட்டியாக பிசைஞ்சிக்கலாம். தண்ணி மடமடன்னு ஊற்றிட்டா அப்புறம் தண்ணி ஆகிடும், நல்லா இருக்காது, கெட்டியாக இருக்கணும். இந்த மாவு பிசைஞ்சாச்சு, நல்லா கெட்டியாக இது மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. இப்போ முதல்ல அடுப்பில் பேனை போட்டுண்டு அதில் இந்த பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஊற்றிக்கலாம். இப்போ இந்த எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் எண்ணெய் எப்படி சூடாக எடுத்துன்னு செக் பண்ணுறதுன்னா, இது மாதிரி கொஞ்சமாக மாவு எடுத்து அந்த எண்ணெய்க்குள்ளே போட்டேன்னா அது அப்படியே மேலே பாருங்கள் எழும்பிண்டு வருது. இது மாதிரி நல்லா எழும்பிண்டு வந்துடுத்துன்னா எண்ணெய் நல்லா சூடாக எடுத்துன்னு அர்த்தம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அடுப்பை மீடியமில் வச்சுட்டு இந்த பிசைஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா மாவை, அதுலேருந்து இது மாதிரி குட்டி குட்டியாக எடுத்துட்டு போடுங்க. அடுப்பை மீடியமில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா டக்குன்னு கோல்டன் கலர் வந்துடும், உள்ளே வேகாது, அப்புறம் மொறு மொறுன்னு இருக்காது. கையில் எடுத்துட்டு இதை இப்படி கிள்ளி இந்த மாதிரி குட்டி குட்டியாக போடுங்க. கொஞ்சம் வேகட்டும், அடியில் கொஞ்சம் வெந்தோன்னே அதை லைட்டாக அது மாதிரி திருப்பி விடலாம். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வறுபடட்டும். அப்பப்போ இது மாதிரி திருப்பி விடுங்கோ, அப்போ தான் எல்லா சைடும் நல்லா வேகும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பக்கோடா நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்துடுது. நம்ம எண்ணெயில் போடும்போது நிறையா பபிள்ஸ் இருந்தது, இப்போ பபிள்ஸ்லாம் அடங்கி நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்துடுது. இப்போது இதை எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். இப்போ சுட சுட மொறு மொறுன்னு ஆனியன் பக்கோடா ரெடி.